வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ், ஒரு 21 சென்டென்சஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 2 வேர்ட்ஸ் இல்லாட்டி 3 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த சென்டென்சஸ் தான், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நான் இந்த வீடியோலேயே என்ன பண்ணுறேன்னா, அந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே 2 டைம்ஸ் வந்து தமிழ்லேயும் சொல்கிறேன், 2 டைம்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். அப்படியே என் கூடவே சேர்ந்து நீங்கள் சொல்லி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ முடியும் போதே நீங்கள் இந்த சென்டென்சஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். allow me to speak. allow me to speak. என்னை பேசுறதுக்கு அனுமதியுங்கள், என்னை பேச அனுமதியுங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. bless me. bless me அப்படின்னா என்னன்னா, என்னை வாழ்த்துங்கள், என்னை வாழ்த்து அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக. அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ், bless me, என்னை வாழ்த்துங்கள். eat well. eat well, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம இதெல்லாம் ரொம்ப அப்படியே கேஷுவலாக சொல்கிறது. நல்லா சாப்பிடு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், ஈட் வெல், அவ்வளோதான். நம்ம தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெருசாக அப்படியே காம்ப்ளிகேட்டாக போட்டு திங்க் பண்ணிக்கிறோம், ஐயோ இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப சிம்பிள், ஈட் வெல் அப்படின்னா நல்லா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். earn good name. earn good name. earn good name அப்படின்னா என்னென்னா, நல்ல பேர் எடு அப்படின்னு அர்த்தம். சொல்லுவாங்க தெரியுமா, ஆக்சுவலி வந்து it takes a long time to earn a good name, but within a second you can get a bad name அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வந்து நாளாகும், ஆனால் சடார்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து கெட்ட பேர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், hear my words. hear my words, நான் சொல்கிறத கேளு சொல்லுவோம்ல, சில பேர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக கூட சொல்லலாம், ப்ளீஸ் ஹியர் மை வேர்ட்ஸ், கைண்ட்லி ஹியர் மை வேர்ட்ஸ். ஸோ அதே மாதிரிலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோன்னா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, அதே மாதிரி அர்த்தம். ஸோ ஹியர் மை வேர்ட்ஸ் அப்படின்னா நான் சொல்வதை கேள். நெக்ஸ்ட் ஒன், இந்த சென்டென்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டீச்சர்ஸ்க்கு, பேரண்ட்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, அப்படியே மனசுக்குள்ளாரையே படி அப்படி சொல்லுவாங்கள்ல, மற்ற குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் மனதிற்குள் படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, லேர்ன் பை ஹார்ட். லேர்ன் பை ஹார்ட். லேர்ன் பை ஹார்ட் அப்படின்னா மனதிற்குள் படி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இந்த சென்டென்ஸ் நம்ம காமனாக எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இந்த பிளஸ் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம் லிவ் லாங் அப்படின்னு சொல்லுவோம். லிவ் லாங் அப்படின்னா நீண்ட நாட்கள் வாழ்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்கெல்லாம் இந்த சென்டென்ஸ் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம வெளிலலாம் போகிறோம், பப்ளிக் பிளேஸ்லலாம் சொல்லுவோம்ல, கொஞ்சம் நகருங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, மூவ் அசைட் அப்படின்னு சொல்லலாம். மூவ் அசைட் அப்படின்னா நகருங்கள், கொஞ்சம் ஓரமாக போங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ப்ளீஸ் மூவ் அசைட் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஓரமாக போங்க, கொஞ்சம் மூவ் நகருங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நோட் இட் டவுன். நோட் இட் டவுன் அப்படின்னா நான் சொல்கிறத குறித்து வைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ ப்ரைஸ் யுவர் கரேஜ். ஐ ப்ரைஸ் யுவர் கரேஜ் அப்படின்னா உன்னுடைய தைரியத்தை நான் வந்து பாராட்டுறேன் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அவரை வந்து பல வருடமாக தெரியும், எனக்கு வந்து ரொம்ப காலங்களாக அவரை தெரியும் அப்படின்னு. அதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ நோன் ஹிம் ஃபார் இயர்ஸ். ஐ நோன் ஹிம் ஃபார் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. she never gives up her hope. she never gives up her hope. அவள் வந்து ஒரு பொழுதும் அவளுடைய நம்பிக்கையை இழந்ததில்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குழந்தை வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ இல்லை அப்படி சொல்கிறாங்க, நீ இல்லை அப்படி. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, நாட் யூ. நாட் யூ அப்படின்னா என்னென்னா நீ இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம சில சமயங்களில் கொஞ்சம் கோபமாக சொல்கிறது இல்லை, ஒழுங்காக நடந்துக்கோ அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, பிஹேவ் யுவர் செல்ஃப். பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒழுங்காக நடந்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்பொழுதே நிறுத்து, இப்போவே நிறுத்து அப்படி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஸ்டாப் நவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இல்லை, இப்போ இல்லை அப்படி இப்பொழுது இல்லை அப்படின்னு அதை எப்படி சொல்லலாம், நாட் நவ்
அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், ரைட் நவ். ரைட் நவ் அப்படின்னா இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் இந்த நவ்வை யூஸ் பண்ணியே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு. ரைட் நவ் அப்படின்னா இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், டூ இட் அகெயின். டூ இட் அகெயின் அப்படின்னா என்னென்னா அதை மறுபடியும் செய். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று செஞ்சுருக்காங்க, இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து நம்மளுடைய டீச்சர் சொல்கிறாங்க அதை மறுபடியும் செய் அப்படின்னு. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா டூ இட் அகெயின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், அவகிட்ட மறுபடியும் கேளுங்க. அவகிட்ட மறுபடியும் கேளுங்க. இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ask her again. ask her again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்னிடம் பேசு. என்கிட்ட பேசு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? talk to me. talk to me. ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு பொருளையோ ஒரு புக்கையோ ஒரு நோட்டையோ பொதி கொண்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அவங்க சொன்ன பொருள் இல்லாமல் வேற ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இது இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? நோ நாட் தட். என்னென்னா இல்லை இது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது தானே. நாட் யூ, நான் ஒன்றை கூப்பிடல. நோ நாட் தட், இது இல்லை. டிட் ஐ ஆஸ்க் யூ டு கெட் திஸ், நான் உன்னை இதையே எடுத்துகிட்டு வர சொன்னேன். நோ நாட் தட், இல்லை இது இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் இது. இது ஒன்றும் ரொம்ப பெரிய நீங்கள் வந்து மெமரி பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய டாஸ்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த வீடியோவை ஒரு 2 டைம்ஸ் இல்லாட்டி ஒரு 3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் வர சென்டென்சஸ் எல்லாமே உங்களால் பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். as usual, share and subscribe our video for getting further notification. Press bell button. We will see you on Friday.